நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், என்ன லஞ்ச் கொடுத்தாலும் அப்படியே டிஃபன் பாக்ஸில் திரும்ப வந்துடுது. ஸோ என்ன ரைஸ் கொடுக்கறதுனே தெரியல. ஸோ டெய்லி உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதே எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு பார்த்தோம்னா அதிக மருத்துவ குணங்கள் கொண்டது, பித்தத்தை தணிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா வேப்பம்பூ சாதம். ஸோ வேப்பம்பூ அப்படின்னு சொல்கிறது, வேப்பம் பூவா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. மறந்துட்டோம் இல்லையா? இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப அதிகம். ஸோ அயன் ரொம்ப இருக்குது. இன்றைக்கி கிட்ஸுக்கு எல்லாமே வயிற்று பகுதியில் வார்ம்ஸ் இருக்குங்க, புழுக்கள் இருக்குது, குட்டி குட்டியாக புழுக்கள் இருக்குது. இதை எப்படி நான் சரி செய்ய போகிறேன்? வயிறு மந்தமாகவே இருக்குது, செரியாமை அப்படின்ற ஒரு பிரச்சனை, மலச்சிக்கல் இருக்குது. ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வேப்பம்பூ நமக்கு பயன்படுதுங்க. வேப்பம்பூ சாதமும் நம்ம செஞ்சுக்கலாம். வேப்பம்பூ சாதம் ரொம்ப சிம்பிளுங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு, அந்த நெய்யில் நமக்கு தேவையான அளவு வேப்பம்பூவை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து மிக்சியில் 1-2 பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் செய்கிற மாதிரி ஸோ தாளிதம் செய்து அதில் இந்த வேப்பம்பூ பொடியை சேர்த்து நம்ம அதுலேயும் சாதம் கலந்து எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ஸோ இதில் வேப்பம்பூ சாதம் நிறைய நாள் சாப்பிட முடியலனாலும் நீங்கள் உணவு எடுப்பதற்கு முன்னாடி ஒரு 2 கைப்பிடி அளவு இந்த வேப்பம்பூ சாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது ரெகுலராக இதை எடுக்கும்போது நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பம் வர்றது, நிறைய பேருக்கு பித்ததோடம் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வேப்பம்பூ சாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம்.